அதாவது முஸ்லீம்களோட ஒரு பெண்களின் உடையா இருக்கிறது புர்கா. இந்த புர்கா வந்து ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தடை செய்யப்படுது. என்ன காரணத்துக்காக தடை செய்யப்படுதுன்னா ஐடென்டிஃபிகேஷன்ஸ். யாருன்றது ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்க முடியாது. இதனால என்ன ஆகும்னா பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா நாடுகளும் வந்து சில இடங்களில் தடை செய்யப்படுது. இந்த தடை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய செனட்டர் இருக்கிற பாலின் ஹான்சன்ஸ் அந்த எம்பி வந்து அவங்க கேட்டிருக்காங்க, புர்காவுக்கு பொது இடங்களில் தடை விதிக்கப்பட வேண்டும், இதனால் பாதுகாப்பு குறைபாடும். அப்படி இருக்க போகும்போது அங்கே இருக்க சில இடதுசாரிகள் சிந்தனையாளர்கள் மற்றும் வலதுசாரிக்கு மாற்றாக இருக்கவர்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். இந்த எதிர்ப்பு தெரிவித்தனால என்ன பண்ணா, அந்த புர்காக்கு தடை விதிக்கக்கூடிய மசோதா தாக்கல் செய்யப்படவில்லை. இதற்கு அவர் எந்த வழியில போராடலாம் அப்படின்னு நினைக்கப்படும் தானே என்ன பண்ணுங்க, அந்த புர்கா அணிந்து அந்த செனட்டர் ஹாலுக்குள்ள வந்திருக்கா. இந்த புர்கா அணிந்து வந்து அந்த செனட்டர் சபைகள் வந்தனால வந்து எல்லாரும் வந்து அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். ஏனும் அவர் வந்து புர்காவுக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இந்த செயல் செய்ததாக அவர் சொல்கிறார். இந்த செய்தி எடுப்பாங்க. அதாவது அவர் வந்து உடனே செனட்டுக்குள்ளார வந்து அந்த புர்காவை அணிந்து கொண்டு வந்துட்டு நான் யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அதோட அவர் வந்து ஒரு 3 விஷயத்த சொல்லியிருக்கார். இப்போ யாருன்னு என்ன நீங்க கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும் பொழுது இது பாதுகாப்பு குறைபாடா இல்லையா ஒரு கேள்வி. 2வது, ஒரு ஒரு ஐடென்டிட்டி, நான் ஒரு பெண்ணான நான் என்னோட ஐடென்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அதுக்கான சுதந்திரம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இது என்னுடைய பெண் உரிமையை இது பறிக்கிறதா இல்லையா. 3வது, இந்த மாதிரியான ஒரு முகத்தை முழுவதுமாக மறைத்து எதுவுமே தெரியாம இருக்கலாம், இது ஒரு மோசடிக்கு வழிவகுக்குமா இல்லையா, இதனாலதான் இதை தடை செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஆனால் அவரை வந்து செனட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா அவங்க கழட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு முடியாது என்று மறுத்ததுனால அந்த செனட்ல இருந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப பாருங்களேன், இது அப்படியே நம்ம ஊரோட பொறுத்து, இது இன்னைக்கு ஆஸ்திரேலியால நடந்திருக்கு. இதை நம்ம ஊரோட பொருத்தி பாருங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் இப்போ எலெக்ஷன் நடக்குது, நம்ம தமிழகத்தில் நடந்தது. ஆமா, எலெக்ஷன் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் அவருக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இப்ப வெவ்வேறு கட்சியை சார்ந்த ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறது எதுக்கு, அவங்க இருக்கிறது எதுக்காக, வரவங்க கரெக்டா அந்த ஓட்டு தான் காஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அவங்களே இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது உன் பேர்ல நீ வர, உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா நான் நிறுத்தி கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? அந்த உரிமையை தானே நீங்க ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்ப அந்த பிஎல்ஏ அதை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நீ ஃபுல்லா மூடிட்டு வந்தா யார் வேணா வந்திருக்கலாமே, எப்படி தெரியும் யாருன்றது? சரி, ஓட்டர் ஐடி நீ கிரியேட் பண்ணும்போது உன் ஃபேஸை காமிச்சதுதானே ஓட்டர் ஐடி நீ கொடுக்குற, அதே ஃபேஸையே நீங்க காட்டக்கூடாது. சரி, நீ பாஸ்போர்ட் எடுத்துட்டு சவுதிக்கு போற, சவுதி ஏர்போர்ட்ல ஏமா நீ உன் ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டா நீ உன் புர்கா உன் ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் காமிக்காம உன்னை உள்ள விடுவானா ஏர்போர்ட்ல? அப்ப இந்த ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் காமி அப்படின்னு சொன்னதற்காக அவர் அன்னைக்கு வந்து தண்டிக்கப்பட்டார். திமுக அரசு அவர் மேல வழக்கு தொடர்ந்தது, அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார். இப்ப இங்க பாருங்க, அதைதான் இப்ப அவரும் அங்க சொல்றாரு. அப்ப இது எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்ப இத வந்து இவங்களுக்கு என்ன, அங்கேயே எதிர்க்கிறது யாருன்னா அங்க இருக்கக்கூடிய துலுக்க செனட்டர்ஸ் எல்லாம் வந்து எதிர்த்து இருக்காங்க, இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உடனே ரேசிசம் அப்படின்னு எல்லாம், ரேசிஸ்ட் யூஆர் ரேசிஸ்ட் அப்படின்னு எல்லாம் கத்திருக்காங்க. அப்ப துலுக்க அப்படின்னு சொன்னியாச்சுன்னா எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு நாங்க கட்டுப்படக்கூடாது, நாங்க எதேச்சதிகாரமா நாங்க எங்களோட இஷ்டத்துக்கு நாங்க இருக்கணும். அப்ப நீ யாரும் வந்து ஏன்னா வந்து நீங்க இது கேட்கக்கூடாது, கேள்விக்கூடாது. இப்ப இது எல்லா இடத்துலயும் இது வந்து வித்தியாசம் இல்லாம இப்படித்தான் இருக்கு. இப்ப அங்கேயும் இங்கே நடக்கிறதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? இதேதான் அங்க நடக்கு, இது இங்க நடக்கு. இப்ப அங்கேயும் இதே மாதிரி வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம தமிழகத்துல இந்த பெண் உரிமை பத்தி எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க. இப்ப இந்த சபரிமலைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வயது பெண்கள் அங்க போகக்கூடாது அப்படின்றது இருக்கு. அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்து பெண் உரிமை பாதிக்கப்படுகிறது, சனீஸ்வர் கோயில வந்து உள்ள பெண்களை விட மாட்டாங்க, அது பெண் உரிமையை பாதிக்கப்படுகிறது அப்படின்னெல்லாம் இங்க அதுக்கெல்லாம் கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கான பெரிய பெரிய போராட்டங்கள்ல இந்த கேரளாவில் நடத்தி அங்க அதாவது சட்டத்தை மீறி அதெல்லாம் வந்து அனுப்புறதுக்கு கேரளா அரசுமே கூட அதுக்கு பின்னாடில இருந்து உதவி பண்ணதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப அந்த அம்மா கேக்குது இல்ல, என்னன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியாது,
என்ன நான் அடைச்சி வச்சு என்ன நான் வெளியில காமிச்சு கொள்ள முடியாம நான் வந்து ஒரு இதுக்குள்ளார கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த புர்கா எனக்கு ஏற்படுத்துது. அப்ப பெண் உரிமை பாதிக்கப்படுதுன்னு அப்ப சொல்லுது. அப்ப இந்த பெண் உரிமைக்காக ஏன் இங்க யாருமே போராடல? இப்ப இங்க எல்லாரும் போராடணுமா வேண்டாமா? கனிமொழி இப்ப பேசியிருக்கணுமா வேணாமா? நிச்சயமா. ஏன்னா கனிமொழிலாம் இப்ப இந்த சபரிமலைக்கெல்லாம் பேசினாங்கல்ல, போராளிகள்லாம் இப்ப பல பேர் போராளிகள்லாம் இவங்களாம் இங்க இருந்து அமுச்சு விட்டாங்கல்ல. இப்ப அந்த போராளிகள்லாம் இப்ப இதுக்காக போராடி இருக்கணுமா வேண்டாமா? நேரா போய் இதை எல்லாருமே போடாதீங்க அப்படின்னு சொல்லி போராடி இருக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா. அப்ப அட்லீஸ்ட் வந்து அங்க வந்து ஒரு எம்பி, அந்த ஒரு பெண் எம்பி தைரியமாக இதை வந்து குரல் கொடுத்திருக்காங்க எதிர்த்து. இங்க யாராவது இந்த ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து இதே ஒரு இது எல்லாமே பாருங்க எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடகால இந்த ஹிஜாப் வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடத்தினாங்க. இதே ஹிஜாப் வச்சு கேரளால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. அப்ப இன்னைக்கு இது எதுவும் நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, இது உலகம் முழுவதுமே இது வந்து இன்றைக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு வந்து இதை கொண்டு இருக்கிறார்கள். எந்த இடத்துல இவர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது அதிகமாகிறதோ அந்த இடத்துல வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்ப பாருங்க, அந்த செனட்லயும் என்ன இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்ததுக்கு இவ்வளோ எதிர்ப்பு, அதை பேன் பண்ணக்கூடாது. இது பல நாடுகளே, பல துலுக்கு நாடுகள்லயே அதுக்கு வந்து பேன் இருக்கு, ஹிஜாபுக்கு பேன் இருக்கு. அப்படிங்கும் பொழுது இவங்க வந்து ரைட்லி பாயிண்ட் அவுட், என்ன பாயிண்ட் அவுட் பண்றாங்க, இது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இது அங்குள்ள செனட்லயும் இதே போல எதிர்க்கிறாங்க. ஏன்னா அங்குள்ள துலுக்கன் வந்து அதிகமாக இருக்கல, அந்த துலுக்கு அரசியலுக்காக இப்ப அங்கேயும் இது வந்து எதிர்க்கப்படுகிறது. இங்கேயும் பாருங்க, இப்ப தமிழகத்துல கேரளாலேயோ கர்நாடகாலேயோ இதுக்கான இந்த ஹிஜாப்பை தடை கொண்டு வரணும்னா கொண்டு வருவாங்களா? ஹிஜாப்பை விட்டுருங்க, சாதாரணமா ஒரு இல்லீகலா கட்டிருக்கிற ஒரு மாஸ்க் வந்து கோர்ட் ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாலே இது பண்ண மாட்டேன்றாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய ஓட்டுக்காகவும் அவங்களுடைய அந்த இதுக்காகவும். அப்ப ஓவராலா நீங்க செக்யூலர் அப்படின்னு பேசுறதோ இல்ல ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றதோ கிடையவே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அது எந்த இடமாக இருந்தாலும் அதுதான். இப்ப ஆஸ்திரேலியாலையும் பாருங்க, இப்ப அதிக அளவுல வந்து இந்து கோயில்கள் தாக்கப்படுகிறது, அதெல்லாம் இப்ப வருது. அந்த இந்து கோயில்களை தாக்குனது யாருன்னு பார்த்தாச்சுன்னா காலிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு பின்னாடி இருந்து இவர்களுடைய ஒரு நெக்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியில வருது. அப்ப தெளிவாக நம்ம வந்து அப்புறம் இப்ப அங்க நடத்தினாங்க இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் நடத்தினாங்க. அந்த இந்திய எதிர்ப்பு ஊர்வலத்துக்கு பின்னாடி இருந்தது யாரு? அப்ப இதே இந்த அமைப்புகள்லாம் தான் அங்க இந்திய எதிர்ப்பு ஊர்வலம்லாம் நடத்தினாங்க. அப்ப இதுல இருந்து நல்ல தெளிவா தெரிகிறது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வந்து இவர்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து உருவாக்குகிறார்கள் அப்படின்றத நீங்க பாருங்க. இப்ப மம்தானி தேர்தலில் ஜெயிச்ச உடனே வந்த மாற்றங்கள், லண்டன் மேயர் ஆன உடனே அங்க நடந்த அந்த மாற்றங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு யாரெல்லாம் இந்த மதச்சார்பின்மை அப்படின்னு பேசுறாங்களோ அங்கெல்லாம் தான் இது வந்து ரொம்ப அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. அப்ப மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கேலி கூத்தான விஷயமாகத்தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. மொத்தத்துல இன்னைக்கு வந்து எங்க வந்து இந்த துருக்க பாப்புலேஷன் இந்த இதுங்கிறத அதிகரிக்கிறதோ, இது வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரே ரூல். எந்த இடத்துல எல்லாம் அவங்களுடைய பாப்புலேஷன்ங்கிறது ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகி அந்த இடத்துல அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னா அங்க அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும். அப்ப அந்த அவங்க கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்களே தவிர நியாயத்தின் பக்கம் இருக்க மாட்டார்கள். அதனால மதச்சார்பின்மை என்பது ஒரு கேலி கூத்து என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கிறது.